71வது தேசிய விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுல சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது ஜி.வி. பிரகாஷ்க்கு வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது அவருக்கு 2வது தேசிய விருது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. தனக்கு விருது கிடைச்சத பத்தி ரொம்பவே நெகிழ்ச்சியோட பலருக்கும் நன்றி சொல்லிருக்காரு ஜி.வி. பிரகாஷ். 2வது தடவையா தேசிய விருது வாங்குற ஜி.வி. பிரகாஷுக்கு திரைப்பிரபலங்கள் நிறைய பேரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க. இதுல முக்கியமான வாழ்த்தா பாடகி சைந்தவியும் ஜி.வி. பிரகாஷுக்கு தன்னோட சமூக வலைதளத்துல வாழ்த்துக்கள் சொல்லிருக்காங்க. ஜி.வி. பிரகாஷும் சைந்தவியும் பள்ளி பருவத்துல இருந்தே ஒருத்தர் காதலிச்சிட்டு வந்தாங்க. இவங்களோட காதல் 10 வருஷங்களுக்கும் மேல நீடிச்ச நிலையில 2013வது வருஷம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி தான் 2 பேரும் பரஸ்பரம் மனமுவந்து பிரியறதா அறிவிச்சு விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்ணாங்க. இந்த பிரிவு திரையுலகினர் அப்புறம் ரசிகர்கள் மத்தியில ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. இருந்தாலும் பிரிஞ்சதுக்கு பின்னாடியும் கூட 2 பேரும் நல்ல நண்பர்களாவும் தொழில்ல ஒத்துழைக்கிறவங்களாவும் தொடருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஜி.வி. பிரகாஷோட கான்சர்ட்ல கூட சைந்தவி பாடிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ ஜி.வி. பிரகாஷ் வாத்தி படத்துக்காக தேசிய விருது பெற்றிருக்காரு. இந்த மகிழ்ச்சிய தன்னோட சமூக வலைதள பக்கத்துல பகிர்ந்துகிட்டாரு. ஜி.வி. பிரகாஷோட முன்னாள் மனைவி சைந்தவியும் 2வது தேசிய விருது கிடைச்சிருக்கிறது சந்தோஷம் கொடுக்குது. உன்னோட திறமையும் அர்ப்பணிப்பும் இந்த வெற்றிக்கு வழிவகுத்திருக்கு. மேலும் பல உயரங்களை அடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு ரொம்பவே உருக்கமான வாழ்த்து பதிவை வெளியிட்டு இருக்காங்க சைந்தவி. இத பார்த்த ரசிகர்கள் இதுதான் உண்மையான மெச்சூரிட்டி, இன்னும் நட்பு நிலைச்சிருக்கிறது ரொம்பவே வியப்பா இருக்கு அப்படின்னு உணர்வு பூர்வமான கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வராங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.